மத்தேயுவில் அவர் யூதர்களின் ராஜா, மார்க்கில் அவர் ராஜாவாயிருந்தும் வேலைக்காரனாய் வாழ்ந்தவர், லூக்காவில் மனுஷகுமாரன், நம்மை போல எல்லா பாடுகளையும் அவர் சந்தித்தார், யோவானில் அவர் தேவகுமாரன், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டாலும் அவர் தேவனாக இருந்தார், அப்போஸ்தலரில் அவர் உயிர்த்தெழுந்த உலக இரட்சகர், ரோமரில் அவர் ஒருவரே தேவனுடைய நீதியாய் இருக்கிறார், அவருடைய கிருபையினால் நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். 1 மற்றும் 2 கொரிந்தியரில் நம்மை பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தர், கலாத்தியரில் நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு விடுதலை தந்தவர், எபேசியரில் அவரே சபைக்கு தலையாயிருக்கிறார், பிலிப்பியரில் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர் அவர், கொலோசேயரில் அவர் பரிபூரணமானவர், 1 மற்றும் 2 தெசலோனிக்கேயரில் சீக்கிரத்தில் வரப்போகும் ராஜாவாக இருக்கிறார், 1 மற்றும் 2 தீமோத்தேயுவில் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியஸ்தர் அவர் ஒருவரே, தீத்துவில் அவர் உண்மை உள்ளவர், பிலமோனில் அவர் ஒடுக்கப்பட்டவர்களின் நண்பன், எபிரேயரில் நமது பிரதான ஆசாரியர், யாக்கோபில் நம்மை குணப்படுத்தும் கர்த்தர், 1 மற்றும் 2 பேதுருவில் நமக்கு சிறந்த முன்மாதிரியாக முன்னோடியாக வாழ்ந்தவர், 1, 2 மற்றும் 3 யோவானில் அவர் அன்பாகவே இருக்கிறார், அவர் மாம்சத்தில் வந்த தேவன், யூதாவில் நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திபாரம் அவரே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் ஆல்பா ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவர், அவர் சீக்கிரத்தில் வரப்போகும் ராஜாதி ராஜா, எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர்.